தமிழக மக்களே வணக்கம். இந்திய விடுதலை போர் பற்றி சில கதைகளை நாடு முழுவதும் பரப்பி வருகின்றார்கள். தமிழ்நாட்டுக்கும் அந்த விடுதலை போருக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை வடநாட்டவர்கள் உருவாக்கி வருகின்றார்கள். அது முற்றிலும் தவறு. அது இந்திய விடுதலை போர் என்று சொல்வது கூட தவறு. தமிழக மன்னர்கள் தங்களுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக மேற்கொண்ட போர்தான் அந்த போர்கள். அந்த போரை பற்றி நாம் சில விரிவான விளக்கங்களுடன் உங்களை அணுகலாம் என்று இருக்கின்றேன். தமிழக மக்கள் மத்தியில் பரப்பப்பட்ட செய்திகள் அரைகுறையாக பரப்பப்பட்டுள்ளது. தமிழக மன்னர்கள் தங்கள் நாட்டின் விடிவுக்காக வெள்ளையரை எதிர்த்து போரிட்ட காலம் 1755 தொடங்குகின்றது. முன்னதாக அயன்கொல்லங்கொண்டான் எனது கிராமம், கொல்லம் கொண்டான், கொல்லத்தை வென்றவன் என்ற பெயரால் கொல்லங்கொண்டான் என்ற பெயரிலே அழைக்கப்பட்டு வருகிறது. 1755 கொல்லங்கொண்டான் மன்னர் பெரியசாமி வாண்டையாத்தேவர் கொல்லங்கொண்டான், ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளடக்கிய பகுதிகளை ஆண்டு வந்தார். அந்த பகுதிகளை பெரியசாமி வாண்டையாத்தேவரிடமிருந்து பிடிப்பதற்காக கர்நாடக நவாப் ஆங்கில கூட்டுப்படை முகமது யூசுப் கான் தலைமையில் தெற்கு நோக்கி வந்தது. 1756 மே 6 யூசுப் கான் எனும் கான் சாஹிப் படையெடுத்து வந்த பொழுது பெரியசாமி வாண்டையாத்தேவர் கொல்லங்கொண்டான் மன்னர் திருவில்லிபுத்தூரில் வெள்ளையர் படையை எதிர்கொண்டார். வெள்ளையர் யூசுப் கான் கூட்டுப்படையை எதிர்கொண்டார். அந்த போரிலே யூசுப் கானுக்கு ஒரு நிரந்தரமான வெற்றி கிட்டவில்லை. ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூரை மட்டும் கைப்பற்றிவிட்டு திரும்பிவிட்டான். மீண்டும் 3 மாதங்கள் கழித்து மீண்டும் படையெடுத்து வந்தான். படையெடுத்து வந்த பொழுது 2/10/1756 2வது முறையாக 3 மாதங்கள் கழித்து மீண்டும் பெரியசாமி வாண்டையாத்தேவரை தோற்கடிக்குவதற்காக பீரங்கி படையுடன் வெள்ளையர்கள் குழுமினார்கள். வெள்ளையர்கள் அந்த போரிலேயும் வெற்றி பெறவில்லை. அந்த போரிலே வெள்ளையர் படைத்தலைவர் யூசுப் கானின் குதிரை வெண்ணிற குதிரையை பெரியசாமி வாண்டையாத்தேவருடைய படையினர் கொன்றுவிட்டனர். கொன்றதை யூசுப் கான் வெள்ளையர்களுக்கு அறிவித்திருக்கிறான். எனது உயிரான குதிரையை கொல்லங்கொண்டான் மன்னர் பெரியசாமி வாண்டையாத்தேவரின் போர் வீரர்கள் கொன்றுவிட்டார்கள் என்று ஒரு கடிதம் எழுதியுள்ளான். அது கண்ட்ரி கரஸ்பாண்டன்ஸ் 1756 லெட்டர் நம்பர் 113 பக்கம் 1113 எழுதியுள்ளான். இதை பற்றி காடுவளம் ஹிஸ்டரி ஆஃப் திருநெல்வேலி பக்கம் 119 குறிப்பிட்டுள்ளார். எனவே பெரியசாமி வாண்டையாத்தேவர் வெள்ளையர்களுக்கு ஒரு சிம்ம சுப்பனமாக திகழ்ந்திருக்கிறார். 3 வருடங்கள் கழித்து 2/7/1759 பெரும்படையுடன் மீண்டும் பெரியசாமி வாண்டையாத்தேவரின் கொல்லங்கொண்டான் கோட்டையை முற்றுகையிட்டனர் வெள்ளையர் படைகள். அந்த வெள்ளையர் படைகள் முற்றுகையிடுவதை அறிந்த பெரியசாமி வாண்டையாத்தேவர் கோட்டை சுவரில் களிமண், தேங்காய் நார், சுண்ணாம்பு கொண்டு அந்த கோட்டை சுவரை உருவாக்கியிருந்தார். பீரங்கி குண்டுகள் கொண்டு அந்த கோட்டை சுவரை தாக்கிய பொழுது குண்டுகள் கோட்டை சுவரின் சுவருக்குள் பொதிந்து கொண்டன. அவை கோட்டை சுவரை துளைக்கவில்லை. எனவே அப்பொழுதும் பெரியசாமி வாண்டையாத்தேவரை வெள்ளையர்களால் வெற்றி கொள்ள இயலவில்லை. அவர் அந்த போரிலே வெற்றி பெறாவிட்டாலும் பூலித்தேவரை நாடி தஞ்சமடைந்து விட்டார். 7 வருடங்கள் கழித்து 26/12/1766 மேஜர் பிளிண்ட், மேஜர் பெயிண்டர் தலைமையில் வந்த படை வாண்டையாத்தேவரை கோட்டையை முற்றுகையிட்டது. பெயிண்டர் உட்பட 5 தளபதிகள் வாண்டையார் படையினரால் கொல்லப்பட்டனர், வெள்ளையர் படைகள். எனவே அந்த போரிலும் அதிலும் வெள்ளையர்களுக்கு வெற்றி கிட்டவில்லை. 3 மாதத்திற்கு பின்பு 29/4/1767 டொனால்ட் கேம்ப் தலைமையில் ராஜபாளையத்திலிருந்து ஒரு படை கொல்லங்கொண்டானை நோக்கி திரும்பியது. அந்த படையில்
கொல்லங்கொண்டான் கோட்டை முற்றுகையிடப்பட்டு வாண்டையாத்தேவர் கொல்லப்பட்டார். எனவே தமிழக உறவுகளே, விடுதலை போர் என்பது முழுமையான இந்திய விடுதலை போர் அல்ல. ஆங்காங்கே இருக்கின்ற மன்னர்கள் வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து போரில் புரிந்தனர். அந்த வகையிலே 1755 வெள்ளையர்களை எதிர்த்த முதல் மாவீரன் பெரியசாமி வாண்டையாத்தேவர் கொல்லங்கொண்டான் மன்னர் ஆவார். எனவே இதிலிருந்து தான் சுதந்திர போராட்ட வரலாறுகள் துவக்கப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும். அதை விடுத்து நினைத்த வாரியெல்லாம் கதைகளை எழுதுவது தமிழர்களுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை என்று கூறுகின்ற அளவிலே வடக்கே ஒரு சித்தாந்த கோட்பாடுடைய கட்சிகள் உலகி வருகின்றன. உண்மையான விடுதலை போர் அது முழுமையான இந்திய விடுதலை போர் அல்ல. இந்தியாவை உருவாக்கியது வெள்ளையர்கள் தான். அதில் இருந்த கொல்லங்கொண்டான் மன்னர் 1757 பெரியசாமி வாண்டையாத்தேவர் வெள்ளையர்களுக்கு எதிராக தொடுத்த போரே முதன்மை போர். அந்த போரிலே அவர் வெற்றி பெற்றார் வெள்ளையர் என்பதே உண்மை. அந்த வகையிலே இது பற்றிய பாடங்களை நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கை நாம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.